மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு பி தொகுதி தனிமங்கள் 2ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ புக் எடுத்துங்க எல்லாரும். 107ஆம் பக்கம் முதல் கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் அமோனியா எதில் பயன்படுத்தப்படவில்லை? அமோனியா எதில் பயன்படுத்தப்படவில்லைன்னு கேட்குறாங்க. ஒன்றாவது நெஸ்லர் காரணி, ரெண்டாவது 4ஆம் தொகுதி காரமூலங்களை கண்டறியும் பகுப்பாய்வு, அடுத்தது 3ஆம் தொகுதி காரமூலங்களை கண்டறியும் பகுப்பாய்வு, அப்புறம் டாலன் வினைப்பொருள். இதில் நெஸ்லர் காரணி தயாரித்தல் தான் அமோனியாவை பயன்படுத்துறதில்லை. இப்போ நெஸ்லர் காரணினா பொட்டாசியம் அயோடைடையும் HgI2 மெர்குரிக் அயோடைடையும் சேர்க்கிறோம். தெரிஞ்சுங்க, சேர்க்கும்போது நமக்கு K2HgI4 உண்டாகும். இதுதான் நெஸ்லர் காரணின்னு பேர். இந்த நெஸ்லர் காரணி தயாரித்தல அமோனியாவை பயன்படுத்துறதில்லை. அதே 4ஆம் தொகுதி காரமூலங்களை கண்டுபிடிக்கும் ஆய்வு ஜிங்க். நம்ம சால்ட் அனாலிசிஸில் நீங்கள் 11ல் பார்த்துருப்பீங்க. துத்தநாகம் 4ஆம் தொகுதி காரமூலம், அதை கண்டுபிடிக்கிறதுல அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்ப்போம். அதே மாதிரி 3ஆம் தொகுதி காரமூலங்கள் எது? அலுமினியம் இல்லையா? அலுமினியம் கண்டுபிடிக்கிறதுலையும் அமோனியாவை நம்ம சேர்ப்போம். சரியா? அப்புறம் டாலன் விளைபொருள். டாலன் விளைபொருள்னா அமோனியா கலந்த வெள்ளி நைட்ரேட். நல்லா கவனிக்கணும். அதுலேயும் நம்ம அமோனியாவை பயன்படுத்துகிறோம். அப்போ எதில் பயன்படுத்தப்படவில்லைன்னா நெஸ்லர் காரணி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. ரெண்டாவது கேள்வி. நைட்ரஜனை பொறுத்து சரியானது எதுன்னு கேட்குறோம். நைட்ரஜனை பொறுத்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்மை உடைய தனிமம். தவறு. நைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம். ரைட். ஆக்சிஜனை காட்டிலும் குறைவான அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. தவறு. ஆக்சிஜனை காட்டிலும் நைட்ரஜனுக்கு அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். ஏன்னா நைட்ரஜனுடைய அணி எண் 7. எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3. இது சரிபாதி நிரம்பிய p ஆர்பிட்டாலை பெற்றுள்ளது. சரியா? அதனால இதில் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. அப்போ எலக்ட்ரானை நீக்குவது கடினம். அதனால ஆக்சிஜனை காட்டிலும், ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p4 எலக்ட்ரானை ஈஸியாக நீக்கிடலாம். சரியா? ஆனால் நைட்ரஜனில் 2p ஆர்பிட்டால் பாதி நிறைந்திருக்கு. 2pயில் மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் மேக்சிமம். சரியா? முழுவதும் நிறைந்திருந்தால், பாதி இருந்தாலும் நிலைப்புத்தன்மை, முழுவதும் இருந்தாலும் நிலைப்புத்தன்மை. அப்போ அதிக நிலைப்புத்தன்மையினால நம்ம எலக்ட்ரானை நீக்குவது கடினம். அயனி ஆக்கும் ஆற்றல் அதிகம். குறைவுன்னு தப்பு. டி ஆர்பிட்டால் உள்ளது கிடையாது. இதில் டி ஆர்பிட்டாலே கிடையாது. 4வது தன்னுடன் பீப்பை பிணைப்பை உருவாக்கும் தன்மையை பெற்றுள்ளது. சரி. எப்படின்னா இப்போ நைட்ரஜனை பார்த்தீங்கன்னா கவனிங்க, அணியன் 7 தானே. 1s2 2s2 2pயில் எக்ஸில் 1 இருக்கும், சாரி ஒயில் 1 ஜட்டில் 1. நல்லா கவனிக்கணும். இப்போ நைட்ரஜன் மூலக்கூறு உருவாகும் போது நல்லா கவனிக்கணும், ஒரு நைட்ரஜனில் இருக்கிற இந்த 2p ஆர்பிட்டாலும், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்பிட்டாலும் ஓகே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இனக்கலப்பு, சாரி அது வராதுங்க, இப்படி நான் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு நைட்ரஜனுடைய நல்லா கவனிக்கணும், ஒரு நைட்ரஜனுடைய 2p ஆர்பிட்டாலும் இன்னொரு நைட்ரஜனுடைய ஒரு 2p ஆர்பிட்டாலும் சிக்மா பிணைப்பு உண்டாகும். ஒன்று சிக்மா பிணைப்பு. சரியா? மற்ற 2 p ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, இதில் ஒரு p ஆர்பிட்டாலும் இன்னொரு நைட்ரஜனில் p ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஒரு பை பிணைப்பு உண்டாகும். அதே மாதிரி இந்த p ஆர்பிட்டாலும் இன்னொரு நைட்ரஜனில் p ஆர்பிட்டால் சேர்ந்து பை பிணைப்பு. அப்போ ஒரு சிக்மா பிணைப்பு உண்டாகும், 2 பை பிணைப்பு உண்டாகும். இதெல்லாம் நமக்கு பீப்பை பிணைப்பை உருவாக்கும் தன்மை. சரி, நெக்ஸ்ட் கவனம். அப்போ 2வது கேன்சர் இ. 3வது பாருங்க, ஈஸ்டான். தனிம வரிசை அட்டவணையில் 15ஆம் தொகுதி 3ஆம் வரிசை 15ஆம் தொகுதி நைட்ரஜன் தொகுதி
நல்ல ஞாபகம். 15ஆம் தொகுதியில் நைட்ரசன் தொகுதி. ஓகே, நைட்ரசன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். சரியா? இதில் 15ஆம் தொகுதியில் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா NS2 NP3. சரி, இதில் 3ஆம் வரிசையில் உள்ள ஒரு தனிமத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. 3ஆம் வரிசைனா முதல் வரிசையில் இருக்காது, ஒன்லி ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான். 2ஆம் வரிசையில் இருக்க நைட்ரஜன். சரியா? முதல் வரிசையில் இந்த 15ஆம் தொகுதி தனிமம் எதுவுமே இருக்காது. 2ஆம் வரிசை நைட்ரஜன், இப்போ 3ஆவது வரிசையில் பாஸ்பரஸ். அப்போது பாஸ்பரஸ் எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கணும்? 3s2 3p. அவ்வளோதான். ஓகே, அப்போ என்ன சொல்ல போனால் நான் போட்டது வெளிக்கூடு மட்டும் போட்டுருக்கேன். அப்போது பாஸ்பரஸுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா அணியன் 15. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p 3p3 தான் சரியான ஆன்சர். இ 4ஆவது, மற்றதெல்லாம் கிடையாது. ஓகே, இதே மாதிரி 15ஆம் தொகுதி 4ஆம் வரிசையில் உள்ள தனிமத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன வரும்? 4ஆம் வரிசைனா 4s2 4p3. இது வெளிக்கூடு மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் எலக்ட்ரான் அமைப்பு எழுதிக்கணும். 4ஆவது விஷயம் பாருங்க. ஸோ 3ஆவது ஆன்சர் இ. 3ஆவது ஆன்சர் இ. 4ஆவது ஏ என்ற திண்மம் நல்லா கவனிக்கணும். நீர்த்த வலிமை மிகு NaOH கரைசலுடன் வினை புரிந்து அருவருக்கத்தக்க மனமுடைய வாயுவை தருகிறது. ஏ என்ற திண்மம் நீர்த்த வலிமை மிகு சோடியம் ஹைட்ராக்சைடு வினைப்பட்டு என்ன தருது? அருவருக்கத்தக்க மனமுடைய வாயு. அது பாஸ்பீன் வாயு, அருவருக்கத்தக்க மனம். அந்த பி ஆனது காற்றில் தன்னிச்சையாக எரிந்து புகை வளையங்களை உருவாக்குகிறது. அப்போ அந்த வாயு வந்து பாஸ்பீன். பாஸ்பீன் எப்படி தயார் பண்ண தெரிஞ்சுக்கோ? P4. ஓகே, மஞ்சள் பாஸ்பரஸை சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த வினை படிக்கணும். 3 மார்க் கூட கேட்கலாம். P4 + 3NaOH + 3H2O gives பாஸ்பீன் தயாரித்தல், ஆய்வக தயாரித்தல் பாஸ்பீன் வாயு + 3NaH2PO2. ஓகே, பாஸ்பீனும் சோடியம் ஹைப்போபாஸ்பைட் தரும். அப்போ ஆன்சர் வந்து அப்போ ஏங்கிறது பாஸ்பரஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன ஏங்கிறது நல்லா கவனிக்கணும். சிவப்பு பாஸ்பரஸ் கொடுத்துருக்கான், பரவாயில்ல, எனக்கு இருக்கிற ஆப்ஷனில் சிவப்பு பாஸ்பரஸ். ஓகே, பிங்கிறது நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலாக வெண்ணெய் பாஸ்பரஸ் ரியாக்ட் ஆகும். ஸோ 4க்கு ஆன்சர் வந்து பி தான். சரியா? ஏ வந்து இங்கே கிடையாது. ஏ வந்து இது வெண் பாஸ்பரஸ் தான். மஞ்சள் பாஸ்பரஸ் வெண் பாஸ்பரஸ் தான். சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகிட்டு பாஸ்பீன் வாயு கொடுக்கும். பி வந்து பாஸ்பீன். இப்போ ஏ பர்சன் ஆப்ஷன் சிவப்பு பாஸ்பரஸ் மற்றும் பாஸ்பீன் அது கிடையாது. இல்லையா? பார்த்தலாமா? ஒன்று சிவப்பு பாஸ்பரஸ் கிடையாது, வெண் பாஸ்பரஸ் தான். வெண்ணெய் தான் கரெக்ட். இப்போ வந்து பி வெண்ணெய் பாஸ்பரஸும் மற்றும் பாஸ்பீன். சி கிடையாது, சி வந்து சல்ஃபர் H2S கிடையாது. டி வெண்ணெய் பாஸ்பரஸ் H2S கிடையாது. 5வது பழுப்பு வளைய சோதனையில் உருவாகும் வளையத்தில் பழுப்பு நிறத்திற்கு காரணமாக அமைவது என்ன? அதாவது பழுப்பு வளைய சோதனை வந்து நைட்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆய்வு. 11th படிச்சுட்டீங்க. என்ன பண்ணோம்? நைட்ரேட் உப்புடன் என்ன சேர்க்கணும்? ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசலை சேர்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? சிறிதளவு நம்ம கந்தக அமிலத்தை ஃபெரஸ் சல்ஃபேட் சேர்த்துட்டு அடர் கந்தக அமிலத்தை சோதனை குழாயில் வாட்டரை ஊற்றணும். அதாவது நைட்ரேட் உப்புடன் ஃபெரஸ் சல்ஃபேட், புதிதாக தயாரிக்கப்பட்ட ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசல், அப்புறம் அடர் கந்தக அமிலம் சேர்க்கும்போது நமக்கு பழுப்பு நிற வளையம் உண்டாகும். அது என்னன்னா நைட்ரோசோ ஃபெரஸ் சல்ஃபேட். ஃபார்முலா சொன்னால் FeSO4NO. நைட்ரோசோ ஃபெரஸ் சல்ஃபேட் உண்டானதுனால தான் அந்த பழுப்பு நிற வளையம் ஞாபகம் செய்யணும். சரியா? அப்போது இது கேன்சர் ரைட். நெக்ஸ்ட்டு கவனிங்க. இதில் 1 மார்க் பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் 3 மார்க்கோட கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பீன் வாயு தயாரித்தல், அதே மாதிரி நல்லா கவனிக்கணும். 6வது கேள்வி 7வது கேள்வி கூட கேட்கலாம். 3 மார்க் 2 மார்க். 6வது பாருங்கள்,
PCl3 நீரார் தொகுப்பினால் உருவாவது எது? ஆன்சர் தெரியுமா? நீருடன் வினைப்பட்டு PCl3 நல்லா கவனிக்கணும். நமக்கு என்ன கிடைக்கணும்? பாஸ்பரஸ் அமிலம் H3PO2. நான் நடத்திருக்கேன். இந்த முக்கியமான கேள்வி 3 மார்க் நடந்த வினையெல்லாம் நடக்கும்போது பாஸ்பரஸ் அமிலமும் ப்ளஸ் HCl கொடுக்கும். இப்போ Cl3 இருக்கா, 3 போட்டுங்க, 6 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அப்போ 3 போடும். அப்போ சரியான விடை 6க்கு எது? பாஸ்பரஸ் அமிலம். ஓகே, நல்ல கவனிக்கணும். அடுத்தது 7வது பாருங்க, P4O6 பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு இதுவும் குளிர்ந்த நீருடன் வினைப்பட்டு எதை கொடுக்கும்? H3PO3 தான் கொடுக்கும் பாஸ்பரஸ் அமிலத்தை. P4க்கு 4 போடுங்க, 12 ஹைட்ரஜனுக்கு என்ன வரும்? நமக்கு 6. ஸோ சரியான விடை 7க்கு ஆன்சர் பாஸ்பரஸ் அமிலம். 8வது பாருங்க, 8வது கொஸ்டின், பைரோபாஸ்பாரிக் அமிலத்தின் காரத்துவம். இந்த பழைய புக்கில் கவராக இருக்க ஃபார்முலா. பைரோபாஸ்பாரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா H4P2O7 இதுதான் பைரோபாஸ்பாரிக் அமிலம். இப்போ புது புக்கில் மாற்றிப்பானுங்க. இதனுடைய காரத்துவம் கேட்குறாங்க. சரியா? பைரோபாஸ்பாரிக் அமிலத்தோட அமைப்பு போட்டுறேன். OH POP OH 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 நல்லா கவனிக்கணும். O அதாவது டபுள் பாண்ட் O. இதுதான் பைரோபாஸ்பாரிக் அமிலத்தின் அமைப்பு. இதோடைய காரத்துவம் பார்த்தீங்கன்னா 4, அதாவது 4 இடப்பெயர்ச்சியாகக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய காரத்துவம் 4 OH இருக்குல்ல, இதுதான் இந்த ஹைட்ரஜன் தான் இடப்பெயர்ச்சி ஆகும். அப்போது இதனுடைய காரத்துவம் 4 ஆகும். என்ன ஆன்சர் வரும்? நமக்கு ஆப்ஷன் ஆ. 8வது சரியான விடை. 9வது பாருங்க, ஈஸி தான். 9வது கொஸ்டின் பாருங்க, நல்ல கவனிக்கணும். 9 ஒரு ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம். ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் அமைப்பு சொல்லுங்க. H3PO3. சரியா? சாரி, ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம்னா H3PO4. இதோட அமைப்பு போட்டுருந்தேன், நல்லா கவனிக்கணும். இது முக்காரத்துவ அமிலம், 3 OH இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? டபுள் பாண்ட் O. இதான் பாஸ்பாரிக் அமிலத்தினோட அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா முக்காரத்துவ அமிலம். முக்காரத்துவம்னா என்ன சொன்னேன்? இதில் 3 OH தொகுதி இருக்கும், 3 இடப்பெயர்ச்சாகக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஈஸியான கொஸ்டின். அது மொலாரிட்டி 2m கொடுத்துருக்கான். மொலாரிட்டி எனில் நார்மாலிட்டி என்னன்னு கேட்கலாம். ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. நார்மாலிட்டினா n இன்ட்டு மொலாரிட்டி. n இன்ட்டு மொலாரிட்டி. என்னன்னா அமிலத்துக்கு காரத்துவம், என்ன பேசிசிட்டி ஆஃப் ஆசிட், காரத்துவம். அப்போ எவ்வளோ காரத்துவம் சொன்னதில் 3 காரத்துவம். 3 இன்ட்டு 2 எவ்வளோ அப்போ 6 நார்மல். நார்மாலிட்டி கேட்டாக்கா மொலாரிட்டியை என்னால் படிக்கணும். அமிலத்துக்கு என்னது? காரத்துவம். அதே மாதிரி காரத்துக்கு நல்ல காரத்துக்கு அமிலத்துவம். நெக்ஸ்ட், இப்போ 10வது கேள்வி. 10th கொஸ்டின். 10வது கேள்வி கூட்டு பாருங்க. குளோரின் வாயுவை காட்டிலும் புளூரினின் பிணைப்பு பிளவு ஆற்றல் அதிகம். ஓகே, சரியான கேட்டா கூற்று. காரணம், குளோரின் ஆனது புளூரினை காட்டிலும் அதிக எலக்ட்ரான் விலக்கு விசையை பெற்றுள்ளது. தவறு. நான் புளூரினுக்கு பிணைப்பு பிளவு ஆற்றல் மிக மிக குறைவு. இதை காட்டிலும் குளோரினை காட்டிலும். ஸோ அப்போ கூட்டு தவறு. காரணம் குளோரின் ஆனது புளூரினை விட எலக்ட்ரான் விலக்கு விசைகள் தவறு. சரியா? ஏன்னா புளூரின்னா உருவளவு சிறியது. நான் வச்சுக்கணும். எலக்ட்ரான் அடிகரில் இருக்கும் புளூரின் மூலக்கூறுல. சரியா? எலக்ட்ரான் விலக்கு விசை புளூரில் தான் அதிகம். அப்போது கூட்டும் காரணம் ரெண்டுமே தவறு. 10 கேன்சர் இ.
நல்லதான் புரியுது. 11 பாருங்க, பின்வருவனவற்றுள் எது வலிமையான ஆக்சிஜனேற்றி கேட்கிறாங்க. எது வலிமையான ஆக்சிஜனேற்றி? குளோரினா, ஃப்ளூரினா, புரோமினா, அயோடினா? முக்கியம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். எது வந்து சிறந்த ஆக்சிஜனேற்றினா ஃப்ளூரின் தான். எது? ஃப்ளூரின். அதுக்கு என்ன காரணம் சொன்னால், சிறிய உருவளவு, அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை, எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம். அதே மாதிரி பிணைப்பு பிளவாற்றல் குறைவு. பிணைப்பு பிளவாற்றல் குறைவு, அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை, அப்புறம் உருவளவு சிறியது. அதனால தான் இது சிறந்த ஆக்சிஜனேட். ஓகே, 12 பாருங்க, ஹைட்ரஜன் ஆலைடுகளின் வெப்ப நிலைப்புத்தன்மையின் சரியான வரிசை. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து வெப்ப நிலைப்புத்தன்மையின் சரியான வரிசைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிக்கணும். HF இந்த ஆர்டர் தான் கரெக்டு. HF பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது பிணைப்பு பிளவு ஆற்றல் அதிகம். அதாவது இது பார்த்தீங்கன்னா 500 சில வருது, 516 ஒரே சொல்லிடுறேன், 562 இதனுடைய பிணைப்பு பிளவு ஆற்றல் 562 கிலோ ஜூல் பர் மோல். HClக்கு 431 கிலோ ஜூல் பர் மோல். சரியா? இது வந்து விளக்கிறது கஷ்டம். அதே மாதிரி HBr 366, HI 299. அப்போ பிணைப்பு பிளவு ஆற்றல் இதுதான் அதிகம். HF தான், HF அதிகம். அதனால இது வந்து வெப்ப நிலைப்புத்தன்மை அதிகமாக இதுதான் அதிகம். அதுக்கப்புறம் HCl, அப்புறம் HBr, HI. ஓகே, ஏன்னா பிணைப்பு பிளவு ஆற்றல் அதிகம். ரைட். 13 பாருங்க, 13வது கேள்வி. நல்லா இருக்கு. பின்வரும் சேர்மங்களில் எந்த சேர்மம் உருவாக வாய்ப்பில்லை? எது வந்து உருவாக முடியாதுன்னு கேட்குறாங்க. ஜெனான் XeOF4, xenon dioxide. ஓகே, நெக்ஸ்ட் XeF2, NeF2. இது எது உருவாகாதுன்னா NeF2, நியான் டைஃப்ளோரைடு. நல்லா கவனிக்கணும். ஏன்னா நல்லா கவனிக்கணும், புக்கில் ரீசனாக கூட தெரிஞ்சுக்கும். நியானில் பார்த்தீங்கன்னா டிஆர்பிட்டால் இருக்காது. அணியன் 10 தான் நியானுக்கு 1s2 2s2 2p6. ஃப்ளூரினையும் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p5. ரெண்டுத்துலையுமே டிஆர்பிட்டால் இல்லாததுனால என்ன பண்ணுறதில்ல, எலக்ட்ரானை அது வந்து வழங்க முடியாது. சரியா? ஒரு அணு வந்து இன்னொரு அணுக்கு எலக்ட்ரானை வழங்கி இந்த மாதிரி மூலக்கூறை உண்டாக்க முடியாது. டிஆர்பிட்டால் இல்லை, அவ்வளோதான். அதான் காரணம். ரெண்டுத்துலையுமே. அதனால இந்த சேர்மம் உருவாகாது. 13வது கேன்சர் E, அதாவது நியான் டைஃப்ளோரைடு. நல்ல கவனம். நெக்ஸ்ட் 14வது பாருங்க, மிக எளிதாக திரவமாக்க இயலும் வாயு எதை வந்து ஈஸியாக திரவமாக்கலாம்னு கேட்குறாங்க. ஆர்கான், ஈலியம், நியான், கிரிப்டான். எதை வந்து ஈஸியாக திரவமாக்குறேன்னா ஈலியம் தான். சரியா? ஏன்னா அணுக்களுக்கிடையே இந்த கவர்ச்சி விசை ஈலியத்தில் தான் மிக மிக குறைவு. ஈலியத்தில் தான் அணுக்களுக்கிடையே இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. அணுக்களுக்கிடையே கவர்ச்சி விசை குறைவாக இருக்கும். அதனால தான் ஈலியத்தை நம்ம திரவமாக மாற்ற முடியும். சரியா? இதுக்கு 14வது கேன்சர் E. 15 பாருங்க. நல்ல 15 சின்ன ஒரு ரியாக்ஷன். 15 XeF6 xenon hexafluoride. இதை நீரால் பகுத்தால் உருவாகுது என்னன்னா தெரிஞ்சுக்கோ. இது நீரோட வினை புரிஞ்சுதுன்னா XeO3 வரும். ஓகே, XeO3 xenon trioxide பிளஸ் இன்னொரு பாருங்க 6HF. அவ்வளோ. இப்போ என்ன ஆன்சர்? 15க்கு E. 16 பாருங்க, சல்பைட் புக் வச்சுக்கணும் நான் பார்த்தேன். சல்பைட் அயனியானது அயோடினால் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது எவ்வாறு மாற்றம் அடைகிறது? ஈக்குவேஷன் சொன்னால் தான் ஆன்சர் ஆப்ஷன் பண்ண முடியும். இப்போ
சல்பைட் SO3 2-. இது வந்து அயோடினால் ஆக்சிஜனேற்றம் அடையுது. அப்போ சல்பைட் என்னவா மாறுதுன்னா சல்பேட்டா மாறுது. ஓகே, இது ஒடுக்கம் அடைஞ்சிடும். அயோடின் வந்து அயோடைடாக ஒடுக்கம் அடையுது. இது என்னவா மாறுது சல்பேட். இது என்னவா ஒடுக்கம் அடையுது அயோடைடு. அது சரியா? சவுண்ட் செய்யலாமா? I2க்கு 2 போடுங்க. இங்கே சார்ஜ் பார்த்தீங்கன்னா 4 மைனஸ்க்கு இங்கே 2 அவ்வளோ. அப்போது சல்பைட் என்னவாக ஆக்சிஜனேற்றம் அடையுது. சரியா? என்னவா மாறுது சல்பேட்டாக மாறுது. ஓகே, ஆப்ஷன் இ SO4 2-. 17 பாருங்க, எது வலிமையான அமிலம்? முக்கியம். அதாவது ஹைட்ரஜன் ஹாலைடு அமிலம் கொடுத்துருக்காங்க. HI HCl HBr HCl. இதில் எது வலிமையான அமிலம் அப்படின்னா தெரிஞ்சுங்க, வலிமையான அமிலம்னா HI தான். ஏன்னா இந்த அயோடினுக்கு எலக்ட்ரான் கவர்திறன் மிக மிக குறைவு. எலக்ட்ரான் கவர்திறன் மிக குறைவு. அதனால இந்த HI மூலக்கூறுகள் தெரியுங்க, ஹைட்ரஜன் இந்த HI மூலக்கூறுகள் நல்ல கவனிக்கணும், அந்த மூலக்கூறுகளுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பை உண்டாக்காது. ஹைட்ரஜன் பிணைப்பை உண்டாக்காது. அதனால H+ அயனி எளிதில் கொடுத்துரும். வலிமை மிக்க அமிலம். ஓகே, அப்போ இதான் HI. வலிமை குறைந்ததுன்னு கேட்டால் கூட தெரிஞ்சுக்கும் HF. ஏன்னா HF மூலக்கூறுகள் இது தீமா கூட கேட்கலாம். HF மூலக்கூறுகள் என்ன ஆகுனாக்கா ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால இது H+ அயனியை எளிதில் கொடுக்காது. அது H+ கொடுத்தா தான் அமிலம். இது கொடுக்காதனால வலிமை குறைந்த அமிலம். நெக்ஸ்ட் கவனி, 18வது கேள்வி. ஸோ 17க்கு ஆன்சரு HIA ஆப்ஷன் ஆ. ஸோ 17க்கு 18 ஹாலஜன்களின் பிணைப்பு பிளவு என்தால்பி மதிப்பினை பொறுத்து சரியான வரிசை. தெரிஞ்சுங்க, ஹாலஜனுக்கு ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த பிணைப்பு பிளவு என்தால்பியினுடைய மதிப்பினுடைய சரியான வரிசை. அதாவது இந்த பிணைப்பு பிளவு என்தால்பி மதிப்பு தொகுதியில் மேலிருந்து கீழே வர குறையும் பொதுவாக. ஓகே, அப்போ நல்லா கவனிக்கணும். இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். குளோரின் அதிகம், அப்புறம் புரோமின், அப்புறம் அயோடின். சரியா? ஆனால் ஃப்ளூரினுக்கு பிணைப்பு பிளவு என்தால்பி குளோரின் புரோமினோட கம்மி. ஃப்ளூரினுக்கு குளோரின் புரோமினோட குறைவாக. இது பிணைப்பு பிளவு என்தால்பி. இதுக்கு என்ன காரணம்? அது சிறிய உருவளவு. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரான் விலக்கு விசை இருக்கும். ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா சிறிய உருவளவு, எலக்ட்ரான் விலக்கு விசை காரணமாக இதுக்கு என்ன இருக்கும்? பிணைப்பு பிளவு என்தால்பி குளோரின் புரோமினை விட குறைவு. சரி, அப்போ வந்து 18க்கு ஆப்ஷன் இது 4வது ஆப்ஷன் இ. ரைட். 19 பாருங்க. அதாவது அமிலத்தன்மையை பொறுத்து பின்வருவனவற்றுள் சரியான வரிசை எது கேட்கலாம். 4 அமிலம் மாற்றி கொடுத்துறாங்க. தெரிஞ்சுங்க, HClO, HClO2, HClO3, இந்த 4 அமிலம் கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து ஹைப்போக்ளோரஸ் அமிலம். இது வந்து குளோரஸ் அமிலம். இதுக்கு பேர் குளோரிக் அமிலம். இதுக்கு பேர் டர்க்ளோரிக் அமிலம். இதில் அமிலத்தன்மை வரிசை கேட்குறாங்க. அமிலம் என்ன பண்ணணுமோ இந்த குளோரினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணெய் கண்டுபிடிக்கணும். சரியா? ஆக்சிஜனேற்ற எண்ணெய் கண்டுபிடிச்சா அது அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் வலிமை மிக்க அமிலம். இப்போ பார்க்க 11th படிச்சுக்கலாம். இது எக்ஸ் வச்சுங்க, இது -1 0. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும் பாருங்க, இது எக்ஸே. சாரி, ஹைட்ரஜனுக்கு என்ன 1. சாரி, HCl பாருங்க, ஹைட்ரஜனுக்கு 1, குளோரின் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் எக்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சிஜனுக்கு என்ன -2. அப்போ என்ன வரும் பாருங்க, -2 போட x = 1 வரும். HCl பாருங்க 1
குளோரினுக்கு எக்ஸ் வச்சுக்கலாம். இது -2 × 2 -4, அப்போ x = 3. இது பாருங்க HClO3ல x ப்ளஸ் 1 ப்ளஸ் x ப்ளஸ் 32 ஆக்சனுக்கு -2 32 -6 = 0, அப்போ x = 5 வரும். நெக்ஸ்ட் பாருங்க HClO4 1 x -8 0, x = என்ன வரும் 7. அப்போ ஆக்சிஜனேற்ற திறன் HClO4 தான் அதிகம். அப்போ இதுதான் வலிமைமிக்க அமிலம். இது வந்து பார்த்தீங்கன்னா +2, +1, இது +3, இது +5, இது +7, இதான் வரிசை. லாஸ்ட் கொஸ்டின் 20 கேள்வி பாருங்க. ஆப்ஷன் வந்து இ. லாஸ்ட் தாமிரத்தினை அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வெப்பப்படுத்தும் போது உருவாகும். இந்த வினை ஞாபகம் எப்படி பொதுவாக எந்த ஒரு உலோகமும் அடர் நைட்ரிக் அமிலத்தோடு வினைபுரியும் போது நைட்ரேட் உப்பையும் நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு தான் கொடுக்கும். அப்போ தாமிரம் ப்ளஸ் ஈக்குவேஷன் ஆப்ஷன் 4HNO3 ஓகே. அப்போ தாமிரம் நைட்ரேட் காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் 2NO2 ப்ளஸ் 2 வாட். சரியா? அப்போ என்ன நமக்கு கிடைக்குன்னா காப்பர் நைட்ரேட்டும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் இ. ஸோ 20 ஆப்ஷனு இ. ஓகே, தேங்க்யூ.